வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் மிகப்பெரிய டிபேட்டாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். என்ன டாபிக்? சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடந்து முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1 2 நாட்கள் சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடந்துச்சு. இந்த கார் பந்தயம் நடந்து முடிந்த பிறகு திமுகவினர் ஒட்டுமொத்தமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தாங்க. அமெரிக்காவில் இருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். நார்மலாக இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகளில் நடக்கும். வளர்ந்த நாடுகளில் அதை அடிக்கடி நம்ம பார்க்க முடியும். சென்னையில் இது நடத்தப்பட்டிருக்கு. அப்போ திராவிட மாடலுடைய வெற்றி இது. சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்துவதற்கு அனுமதி எப்படி கொடுத்துருப்பாங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு தானே கொடுத்துருப்பாங்க. இதுதான் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் பதிவுகளை போட ஆரம்பித்தாங்க. பாஜக என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு 3 to 4 கிலோமீட்டர் சுற்றளவில் தான் இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடக்குது. அதை தாண்டி வெளியே பார்த்தீங்கன்னா சாலைகள் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிறத திமுகவினர் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பாஜக பதிலடி கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போ என்ன டிபேட்டு அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை டேக் பண்ணி பாஜகவினர் சில பதிவுகளை போடுறாங்க. பெரிய திராவிட மாடலுடைய வெற்றி அப்படின்லாம் சொல்கிறீங்களே, உங்களை விட பாஜக மாடல் இதுக்கு முன்னாடியே ஸ்ரீநகரில் ஃபார்முலா 4 ரேஸை நடத்தினாங்க. எப்போ? 2024 மார்ச் மாதத்தில் ஸ்ரீநகரில், ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகரில் F4 ரேஸை நடத்தி காமிச்சாங்க. இது பாஜக மாடல். ஸ்ரீநகர் ஒரு காலகட்டத்தில், குறிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடந்த காலகட்டத்தில் ஜம்மு காஷ்மீர்லாம் எப்படி தினமும் அடிப்படை சண்டை பிரச்சனை இப்படிப்பட்ட ஒரு பகுதியாக இருந்துச்சு. மோடி ஆட்சி வந்த பிறகு ஆர்டிகல் 370 தூக்கி குப்பை தொட்டியை வீசின பிறகு ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சியை நோக்கி நகர்ந்துக்கு இருக்கு. லால் சவுக்கில் சுதந்திர தினம் அப்பெல்லாம் தேசிய கொடி எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. ஆனால் கடந்த காலத்தில் லால் சவுக்கில் தேசிய கொடியை முடிஞ்சால் ஏற்றி காட்டுங்க அப்படின்னு தீவிரவாதிகள் சவால் விட்ட காலகட்டம்லாம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு லால் சவுக்கில் தேசிய கொடி சூப்பராக பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க. அப்போ ஜம்மு காஷ்மீரில் இருந்த தீவிரவாதம் எல்லாத்தையும், பிரிவினைவாதம் எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி தேசியவாதம் பக்கம் காஷ்மீருடைய இளைஞர்கள் நகர்ந்துக்கு இருக்காங்க. இந்த நேரத்தில் காஷ்மீரில் நிறையா முதலீடுகளை கொண்டு வருவதற்காக பார்த்துக்கோங்க. காஷ்மீர் F4 ரேஸ் நடத்துகிற அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்துருக்கு, சூப்பராக மாறிடுச்சு அப்படின்னு உலக நாடுகளுக்கு எடுத்து சொல்கிறதுக்காக இந்த 2024 மார்ச் மாதமே பாஜக அரசாங்கம் என்ன பண்ணாங்க, மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்தி காமிச்சாங்க. எங்கே தெரியுமா? தால் லேக் இருக்குல்ல, தால் லேக்கை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் F4 ரேஸை நடத்தி காமிச்சாங்க. ஸோ எது உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை டேக் பண்ணி இந்த கேள்வியை எழுப்புறாங்க. இந்த ஒரு பஞ்சாயத்து நடக்குது. அடுத்து இன்னொரு வீடியோவை ஷேர் பண்ணி எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன வீடியோனா, திருவண்ணாமலை மாவட்டம், ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான வீடியோங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு அரசு கலை கல்லூரியில் பார்த்தீங்கன்னா பெண்கள் கழிவறையில் பாம்புகள் நடமாட்டம், ஏகப்பட்ட பாம்பு இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை நம்ம பார்க்க முடியுது. போதிய பராமரிப்பு இல்லாததால் பெண்கள் கழிப்பறை, அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பாம்புகள் கூட்டமாக நடமாட்டம், வளாகத்தை தூய்மையாக பராமரிக்க மாணவிகள் கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை பார்க்க முடியுது. ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கார் ரேஸ் எல்லாம் பிறகு நடத்திக்கலாம், இதெல்லாம் அடிப்படையான விஷயம். ஒரு காலேஜ் வளாகம் இது மாதிரி போதிய பராமரிப்பு இல்லை அப்படின்னா இது மாதிரி பாம்புகள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அப்போது இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இதுதான் பிரைமரி ஃபோக்கஸாக இருக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் பதிவுகளை போட்டுக்கிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் இருக்கார்ல, இசையமைப்பாளர், அவருடைய சமூக வலைதளத்தில் இந்த செய்திக்கு என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, தங்கள் கடமையை செய்யாதவர்களை பெண் கல்வி சுட்டெரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு. மறுபடியும் சொல்கிறேன், தங்கள் கடமையை செய்யாதவர்களை பெண் கல்வி சுட்டெரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு. இப்போ இது பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்தினது பெருசா, காஷ்மீரில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்தினது பெருசா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செய்யாறு, திருவண்ணாமலை செய்யாறு அரசு கலை கல்லூரியில் பெண்கள் கழிவறையில் பாம்புகள் நடமாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளிவந்திருக்குல்ல, அதை பற்றியும் ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் பற்றியும் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.